வாழ்வில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரே சொந்தம் தாய் தந்தை மட்டுமே. இப்படி நமக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்னைக்கு கடந்த மாதம் அன்னையர் தினத்தை கொண்டாடி முடித்த நாம் இன்று தந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தந்தையர் தினத்தை கொண்டாடி முடித்துள்ளதை பற்றி இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காண இருக்கிறோம். ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம், ஓ இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே, கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே. தாயின் தியாகத்திற்கு எந்த விதத்திலும் குறைந்தது இல்லை தந்தையின் அன்பு. குழந்தை பிறந்த நிமிடம் முதல் தொடங்கி விடுகிறது தந்தையின் கடமை. தன் குழந்தையின் நல்வாழ்வை பற்றியே எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருப்பார் நம் தந்தை. இது மட்டுமா, குழந்தையின் கல்வி, திருமணம் என்று தன் வாழ்வை மறந்து குழந்தைக்காக, மனைவிக்காக, தன் குடும்பத்திற்காக என தந்தை தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். இத்தகைய தன்னலமற்ற தந்தைக்காக கொண்டாடப்படும் உன்னதமான தந்தையர் தினம் எப்படி உருவானது என்று தெரியுமா? மேலை நாட்டில் சோலார லூயிஸ் என்ற பெண் தன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். எதிர்பாராத விதமாக லூயிஸ் தன் தாயை சிறு வயதில் இழந்தாள். அதன்பின் தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்து வாழ்வில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த லூயிஸ் தந்தையர் தினத்தை அறிமுகப்படுத்தினாள். பின்னாளில் 1972 அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் என்பவரால் ஜூன் மாதம் 3ஆம் வாரம் தந்தையர் தினமாக அறிவிக்கப்பட்டு இன்று வரை உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலை நாடுகளில் பிள்ளைகள் தங்களது தாய் தந்தையரை விட்டு பிரிந்து தனியே வாழக்கூடிய சூழ்நிலை காரணமாக இந்த நாளை ஏற்படுத்தி அந்த நாளில் தங்களது பெற்றோர்களுக்கு பரிசுகளையும் வாழ்த்துகளையும் பரிமாறி தங்களது அன்பை பரிமாறிக் கொள்வார்கள். ஆனால் நம் நாட்டு வாழ்க்கை முறை பெற்றோர்களுடன் இணைந்து வாழும் கலாச்சாரம் கொண்டது. அதனால் இந்த நாட்களை நினைவு கூறுவது தேவையில்லாதது என்பது ஒரு சாரரின் கருத்து. ஆனால் நிதர்சனம் என்னவென்றால், நம் குடும்ப கட்டுக்கோப்பு மெல்ல மெல்ல மாறிக்கொண்டே வருகிறது. முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கையும் பெருகிக் கொண்டே போகிறது. வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர்கள் பெரும்பாலான இல்லங்களில் தேவையற்ற சுமைகளாய் கவனிக்கப்படாமலேயே இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு நிலைமை மோசமாகி இருக்கிறது. அதனால் அன்னையர் தினம், தந்தையர் தினம் கொண்டாடப்படுவது சரி என்றே கூறலாம். இப்படியாவது சிலருக்கு பெற்றோர்கள் இருப்பது நினைவுக்கு வரட்டுமே. ஆண்டுதோறும் ஜூன் 17ஆம் தேதி தந்தையர் தினம் என்று சொல்லி தந்தையர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில், முக்கியத்துவம் தரும் வகையில் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. ஒரு தந்தையாக இருக்கும் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் இடைவெளி அதிகரித்து விடுமோ அல்லது அவர்களுக்குள்ளே அந்யோன்யமும் குறைந்து விடுமோ என்று நினைக்கும் போது இது போன்ற ஒரு தினம் தந்தையரை முக்கியத்துவம் படுத்தும் அளவுக்கு இப்படி ஒரு தினம் அனுசரிக்கப்படுகிறது என்று சொன்னால் உள்ளபடியே சந்தோஷமாக இருக்கிறது. தந்தையர் தினமாகி இன்று குழந்தைகளை தரமான கல்வி கொடுத்து, அது பிறந்த நாள் முதலே அவர்களை நல்வழிப்படுத்தும் முகத்தான் தரமான கல்வியை கொடுத்து, அவர்களுக்கு ஒரு மேன்மையை கொடுத்து,
அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற அளவிற்கு தந்தையரின் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நட்பு ரீதியான, ஒரு அன்பு ரீதியான ஒரு பரிவர்த்தனை, ஒரு பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம் இருக்கிறது. ஆகவே குழந்தைகள் முழு சுதந்திரத்துடன் தந்தையை அணுகுகிறார்கள். தந்தையர்களும் அவர்களது உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களை மேன்மைப்படுத்துவது, நல்வழிப்படுத்துவது, இது ஒன்று மட்டுமே குறிக்கோளாக கொண்டு முழுக்க ரிஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவார்கள். அதை உணர்ந்து அவர்களது எதிர்காலம் கருதி தந்தையர்கள் சரியான கடமையை செய்து வந்திருக்கிறார்கள். தாய்க்கும் அன்னையருக்கும் சமமான ஒரு பங்கு இருந்தாலும் கூட தந்தையரின் பங்கு என்பது மிக அளப்பரியது. அவர்களது எதிர்காலம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டுமோ அதை கணித்து அவர்களுக்கு என்ன செலவானாலும் சரி, கூலி வேலை செய்யும் தந்தையரிலிருந்து நடுத்தர வர்க்கம் அல்லது கோடீஸ்வர தந்தையர்கள் வரையும் அந்த குழந்தைகளின் எதிர்காலம், முன்னேற்றம், இது மட்டுமே குறிக்கோளாக இருக்குது. ஆகவே இந்த தந்தையர் தினத்தன்று இத்தனை குழந்தைகளும் தந்தையர்களின் மனநிலையை புரிந்து அவர்களும் செயல்பட வேண்டும். அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி மேன்மைப்படுத்தும் அந்த கடமை உணர்வோடு தந்தையரும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளின் அடிப்படையில் தான் இன்று உலகம் முழுவதும் தந்தையர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கு தந்தையர் தினத்தன்று இந்த செய்தியை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ, தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ, இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே. இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும்.